வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். ஏசாயா 61:7. பாருங்க, வெட்கப்பட்ட இடத்துல ஆண்டவர் உயர்த்துவார். நீங்கள் எந்த இடத்துல வெட்கப்பட்டு நிற்க, எந்த காரியத்துக்காக வெட்கப்பட்டு நிற்கிறீங்க? ஒரு சௌரி சொன்னாங்க, ஒரு 10,000 நான் கைமாத்து வாங்கியிருந்தேன், அவங்க எங்கே பார்த்தாலும் என்ன செய்ய, என்னை வெட்கப்படுத்துகிறாங்க, கேட்காத கேள்வி கேட்குறாங்க மற்றவங்க முன்பாக, எனக்கு ஒரே அவமானமாக இருக்குது. ஒரு 10,000த்துக்காக. இன்னொருத்தவங்க சொன்னாங்க, ஒரு 2,000த்தாக என்னை கேவலப்படுத்துகிறாங்க, என்னை வெட்கப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தீங்களா? நான் சொன்னேன், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை, அதுதான் நீங்கள் கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு நான் சத்தம் மாட்டேன். நம்ம வெட்கப்படாமல் இருக்கணும்னா கடன் வாங்கக்கூடாது. வெட்கம், நம்ம வெட்கத்தை பூமியில் இராதபடி கர்த்தர் ஒளிய பண்ணுகிறவராக இருக்கிறார். நம்ம நிந்தனையை ஒளிய பண்ணுகிறவராக இருக்கிறார். வெட்கத்துக்கு பதிலாக 2 மடங்கு பலன். யோசேப்புக்கு பாருங்கள், பல மடங்கு பலன் வந்துச்சு, 2 மடங்கு மாத்திரமில்லை. அவன் எகிப்து தேசத்தில் வெட்கப்பட்டு நின்னான். சிறைச்சால அவனை அடைச்சாங்க. அவன் கூட பிறந்தவங்களாம் சேர்ந்து இஸ்மவேலருக்கு விற்று போட்டாங்க 20 வெள்ளிக்காசுக்கு. பார்த்துங்க, அவன் எகிப்து நாடு முழுவதும் அதிபதியாக உயர்த்தப்பட்டான். பாருங்கள், அவன்கிட்ட எல்லா நாட்டு மக்களும் பாருங்கள் சாப்பாடு கேட்டு வராங்க. கர்த்தர் அப்படியாக என்ன செஞ்சார்? அவனை பல மடங்கு உயர்த்தி விட்டார். வெட்கத்துக்கு பதிலாக அவன் சகோதரெல்லாம் வந்து காலில் வந்து விழுகிறாங்க. அவங்க தான் வெட்கப்படுத்தினது, அவங்களாம் வந்து காலில் வந்து விழுகிறாங்க. நம்ம தேவன் பெரிய தேவன். யோசேப்பு வெட்கத்தை பல மடங்கு ஆசீர்வாதம் மாற்றினவர். அன்னாளின் வெட்கத்தை நீக்கி நினைச்சவர் வேண்டி கொண்டதை விட எக்ஸ்ட்ரா ஒரு 5 குழந்தையை கொடுத்தவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஒரு குழந்தைன்னு வெட்கப்படுறீங்களா? அன்னாளுக்கு கொடுத்த தேவன் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். யாக்கோபு வெறும் கோளுந்தடியுமாக போனான், இரட்டத்தனையே ஆண்டவர் ஆசீர்வதித்தார். யாக்கோவை உயர்த்தின தேவன், வெட்கத்தை மாற்றின தேவன், வெட்கத்துக்கு பதிலாக 2 மடங்கு பலனை கொடுத்த தேவன், ஆபிரகாமுக்கு பல மடங்கு பலனை கொடுத்த தேவன் உங்களுக்கு என்ன செய்வார்? கண்டிப்பாக உங்கள் வெட்கத்தை பூமியில் இல்லாதபடி, ஏரியாவில் இல்லாதபடி, உங்கள் ஊரில் இல்லாதபடி, உங்கள் வீட்டில் இல்லாதபடி, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக 2 மடங்கு சந்தோஷம், சமாதானம், ஆரோக்கியம், ஆசீர்வாதம், அவருடைய கிருபையை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறார்.